தென்காசி மாவட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் பெண்களை அவமதித்து பேசுவதாக குற்றம் சாட்டி திமுக மகளிர் அணியினர் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். பெண்களை தாய் போல் மதிக்க வேண்டிய நிலையில் அவமதிப்பு, கேலி, கிண்டல் மற்றும் அருவருப்பான வார்த்தைகளால் மனவேதனை ஏற்படுத்தப்படுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் கட்சியில் பெண்களுக்கு உரிய முன்னுரிமையும் பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். இந்நிலையில் தங்களது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை கழகத்திற்கும் கட்சி தலைமைக்கும் மகளிர் அணியினர் எழுத்துப்பூர்வமான மனுவை அனுப்பியுள்ளனர். அதில் சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுத்து பெண்களுக்கு பாதுகாப்பும் மரியாதையும் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் கட்சி தலைமை என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்பது குறித்து எதிர்பார்ப்பு நிலவுகிறது. உண்மையான கட்சி பணியாளர்களுக்கும் பெண்களுக்கும் உரிய பாதுகாப்பு மற்றும் மரியாதை வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நிர்வாகிகள் கண்ணீருடனும் வேதனையுடனும் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். என் பேர் மல்லிகா. நான் தென்காசி யூனியன் கவுன்சிலராக இருக்கேன். எங்கள் அப்பா ஒரு 70 வருஷமாக கட்சியிலே இருக்காப்புலையே. எங்கள் அண்ணனும் அதே மாதிரி தான் கட்சியில் இருக்காப்புல. அதை பார்த்து தான் நானும் கட்சிக்கு வந்தேன். கட்சிக்கு இப்போ மக்களுக்கு நல்ல சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம முதலமைச்சரும் மக்களுக்காக நிறையா நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுருக்காப்புல. ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்துருக்காப்புல, மாதம் 1000 ரூபா. இந்த மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம், இப்படி நிறைய நலத்திட்டங்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் இங்கே இருக்க மாவட்ட செயலாளர் என்னென்னா, அவர் பதவியை அவர் துஷ்பிரயோகம் பண்ணுதார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம இங்கே போகிறவங்களுக்கு மாவட்ட ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அவருக்கு வேண்டிய ஆட்களுக்கு மட்டும் அவர் எல்லா பொறுப்பையும் கொடுக்காரு. அதாவது கட்சியில் நிறைய பெண்கள் வேலை பார்க்காங்க. நிறைய பெண்கள் வேலை பார்க்கல. அவங்களுக்கு இவர் எல்லா பொறுப்பையும் பகிர்ந்து கொடுக்கலாம். அப்படி இல்லாமல் குறிப்பிட்ட 4 பேருக்கு மட்டும் எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு அது என்னென்னு யாரும் போய் கேட்டாலும் எல்லாருக்கும் பதிலே சரியாக சொல்ல போகிறது கிடையாது. அது ஏன் இஷ்டம், அது நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் நான் இதுனாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அப்படிங்கிற எல்லா பெண்களும் அதனால் ரொம்ப வருத்தப்படுதாப்புல. எல்லாருக்கும் ஒரு பட்டப்பேர் வச்சு சொல்லுதாப்புல. எங்கள் அங்கே மாவட்ட ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னாலும் அது என்னென்னு போது நமக்கு என்ன வந்திருக்கு, அவங்க வெட்டிட்டு வரட்டும், அவங்க எப்படியும் பண்ணட்டும், நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டாக பதில் சொல்கிறாரு. கேட்டால் என்னை யாரும் அசைக்க முடியாது, எனக்கு தான் கனிமொழிக்கா சப்போர்ட் 3 சப்போர்ட் இருக்கலாம், என்னை யாரும் அசைக்க முடியாது, பார்த்துக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்கிறாப்புல. அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் அவங்க மாவட்ட செயலாளர் பதவி அவங்களுக்கு மட்டும்தான் இவர் யூஸ் பண்ணுறாரு. குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாருக்கும் அந்த குறிப்பிட்ட ஆட்களுக்கு ஒரு பொறுப்புக்கு ஒரே லேடிக்கு 4 பொறுப்பு 5 பொறுப்பு கொடுக்காரு. கலைஞர் விருது கொடுக்காரு, அவார்டு கொடுக்காரு. ஏன் மற்ற பெண்கள்லாம் வேலை பார்க்கலையா? மற்ற பெண்களுக்கெல்லாம் கலைஞர் விருது அவார்டெல்லாம் கொடுக்க வேண்டியதானே அவர். அதாவது கட்சியில் உறுப்பினரட்டே இல்லை. உறுப்பினரட்டே இல்லாதவங்களுக்கு இவர் கலைஞர் விருது கொடுக்காரு, அவார்டு கொடுக்காரு. அவங்களுக்கு வசதிக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணுமோ பார் எடுத்து கொடுக்காப்புல. அப்புறம் அவங்களுக்கு கார் எடுத்து கொடுக்க, பார் எடுத்து கொடுக்க, இந்த மாதிரி எல்லா தொழிலும் பண்ணி எல்லாம் அவங்களுக்கு சுலபமாக வாழறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு தான் இவர் அந்த பதவியை யூஸ் பண்ணார் ஒழிஞ்சி கட்சிக்காரங்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டமும் இவர் செஞ்சதும் கிடையாது. எல்லாத்தையும் ஒரே ஆளுக்கு கொடுத்துட்டு மித்த பெண்கள்லாம் எப்படி போங்கன்னு சொன்னால் அது எப்படி இவர் கட்சி? அப்போ இவர் தனிப்பட்ட ஆளாக இருந்தால் நாங்கள் கேட்க மாட்டோம். அதை இவர் மாவட்ட செயலாளராக இருக்க போய் தான் நாங்கள் இதை கேட்போம். ஏன் இந்த தப்புக்கு மேலே தப்பு பண்ணுதீங்க அப்படின்னு நினச்சி எங்களுக்கு மனசு வேதனை. 3 வருஷமாக கட்சிக்காரன் அத்தனை பேரும் சங்கடப்படுதாங்க. ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, எல்லாருக்குமே. அதாவது மிஞ்சி போனால் ஒரு 15 பேரை தவிர மீதி இருக்க 50 கட்சிக்காரங்களும் கொதிச்சு தான் போயிருக்காங்க. கொதிச்சுட்டு தான் இருக்காங்க. எது கொதிக்காங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு பதவி முக்கியம். அவங்க மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்க முடியாது, இப்படி பண்ணுதீங்களே, ஏன் பண்ணுதீங்கன்னு கேட்க முடியாது. இப்போ நாங்கள் போய் கேட்டால் ஆமாம் இவாள்கிட்டலாம் நம்ம ஏன் பதில் சொல்லணும்னு எதிர்த்து போயிடுவாப்புல. எல்லா செயலாளர்கள் எல்லாருமே அவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு இவர் செவிச்சிடலான்னு நினைக்காப்புல. ஆனால் நம்ம தென்காசியில் செவிக்கணும்னா அதுக்கு முதலமைச்சர் செஞ்ச நலத்திட்டங்களை வச்சு தான் தென்காசி மாவட்டம் செவிக்க முடிஞ்சு ஜெயபாலன் மாவட்ட செயலாளர் செவிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா ஒன்றிய நகரம் இவங்களை மட்டும்தான் கைக்குள்ள வச்சுருக்காரு ஒழிஞ்சு இவர் போய் மக்கள்கிட்ட போய் எந்த மக்களுக்கும் நலத்திட்டம் செஞ்சது கிடையாது, கட்சிக்காரங்களுக்கும் நலத்திட்டம் செஞ்சது கிடையாது. பழைய கட்சிக்காரங்களுக்கு யாருக்கும் எந்த இவர் பொறுப்பும் போட்டது கிடையாது. அது மாதிரி எல்லா பொறுப்பையுமே 4 பெண்களை வச்சு இந்த ஒன்றிய நகரத்தையும் வச்சு நம்ம செவிச்சிக்கலாம்னு நினைக்காப்புல. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை எலெக்ஷன் வரக்கூடிய நேரத்தில் நிறையா பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி சின்ன இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொண்டு போய் வெளியில் கொண்டு வர்றதும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் 3 வருஷம் எங்கள் மனசுக்குள்ளே வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வழி இல்லாமல் எல்லாம் ஒரு அளவு தான் இருக்குது. அளவு மீறி போயிடுச்சு. அதனால தான் நாங்கள் இந்த பதிவை போட வேண்டியதாக இருக்குது.
இது வந்து தலைமை வந்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். அடுத்து நம்ம ஆட்சியா வரணும் அப்படின்னா இப்போ இருக்க மாவட்ட செயலாளருக்கு கண்டிப்பாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணும். இவர்கிட்ட நேர்மை கிடையாது, உண்மை கிடையாது, ஒழுக்கம் கிடையாது. இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் இவர் மாவட்ட செயலாளராக செஞ்சால் அது செவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து எல்லாத்தையுமே புறந்தள்ளிட்டு அவர் இஷ்டத்துக்கு அவர் என்ன பண்ணது, நம்ம இஷ்டம் தான், எதுனாலும் பண்ணலாம், நம்மளை யாரும் கட்சியில் கேட்க மாட்டாங்க, கனிமொழிக்கா மீறி நம்மளை யாரும் எதுவும் சீண்ட முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதனால இதை வந்து கட்சி வந்து இவருக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு எடுத்தால் மட்டும்தான் தென்காசியில் நல்லா இருக்கும், தென்காசி மாவட்டமும் நல்லா இருக்கும், கட்சிக்காரங்களும் நல்லா இருப்பாங்க. இவர் வந்ததுலேருந்து ரொம்ப 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 எல்லாருமே வேதனையில் இருக்காங்க. ஆமாம், இது வந்து நம்ம தலைவர் வந்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். ரொம்ப நன்றி.